பைசன் கபடின்னு முடிவு பண்ணும்போது அந்த நம்பகத்தை இந்த 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 கதையோட நோக்கம், இந்த கதை எந்த மனிதர்களுக்கு நிகழ்கிறது, இந்த மனிதர்கள் வந்து இதன் மூலமாக என்ன அறிய போகிறாங்க, என்ன இந்த மனிதர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது அதில் பெரிய நம்பகத்தன்மை தேவைப்படுது. சொல்கிற ஆள் சொல்கிற ஆள் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தனா, நம்மளோட வலி, நம்மளோட துயரம், நம்மளோட கனவு, நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் அடங்கிய ஒருத்தன் அப்படிங்கிற நம்பணும் நம்ம. இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியுமா என்னோட வலி அப்படிங்கிற தேடி நம்ம திருப்பி கேட்டுருவோம். ஏன்னா 2 வாழ்க்கையும் பெரிய முரண் இருக்குது. பட் என்ன மாதிரியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ன 2 டிஸ்கஸ் பண்ணும்போது, என்ன மாதிரியே வாழ்க்கையை வாழ்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் அதை கவனம் பெறணும். நான் அதை கவனிக்க ஆரம்பிப்பேன். இதுக்காகத்தான் நம்ம அந்த கதாபாத்திரங்களோட நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு அவங்கள ஒருத்தராக மாற்றுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க பார்க்குறது அவங்களை பற்றி தான் அப்படிங்கிற நம்பகத்தன்மையை நான் கிரியேட் பண்ணணும். அவனோட உடல் மொழி, அவனோட ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே அவங்க தன்னைத்தானே பொருத்தி பார்த்துக்கொள்வதற்கு இவங்க வெறுமனே அவங்கள்லேருந்து வேறுபட்ட ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா, அவங்களால பொருத்த முடியாத ஒரு ஆளாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கதாநாயகன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது புரியுது, வேற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும்.